கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு. துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய், அலையாழி அரிதுயிலும் ஆயனது தங்கையே, ஆதி கடவுரின் வாழ்வே, அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி, அருள்வாமி அபிராமி தாயே. என் உறவுகளே, உங்களோடு நான் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி. ஏன் இந்த பிறவி? ஒரு மனுஷனுக்கு வலி இருக்கும் பொழுது தான் மனசு ரொம்ப வலிமை பெறும். எல்லாருக்கும் பெயின் உண்டு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பெயின். ஒருத்தவங்களுக்கு குடும்பத்தால் பெயின், ஒருத்தவங்களுக்கு தொழிலால் பெயின், இன்னொருத்தவங்களுக்கு நம்ம பேசுகிற வார்த்தையினால் பெயின். நம்மளே நம்ம சில பேருக்கு அவங்கவுங்களுக்கு பெயினாக இருப்போம். ஏன்னா பிரச்சனை எங்கேருந்து வெளியிலேருந்து ஆரம்பிக்கிறதுங்கிறத விட நம்ம நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுக்குறோம். கொடுக்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அது எதை பற்றியுமே யோசிக்க மாட்டேங்கிறோம். அந்த சான்ஸ் அவங்க வாங்கினதுக்கு பிறகு அவங்க அதை தப்பாக யூஸ் பண்ணும்போது நமக்கு பிரச்சனையாக வருது. அப்போ நம்ம ரொம்ப யோசிக்கிறோம், ஏன் இந்த பிறவி அப்படின்னு. எல்லாருக்குமே ஒரு அர்த்தம் இருக்குங்க. இந்த அர்த்தத்தை பற்றி தனித்தனியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோடைய முடிவில் இந்த பிறவி எடுத்திருக்கிறோம், இது எதையும் தாங்கும் இதயம் அப்படிங்கிறதையும், உங்களுடைய பெயினுக்கு மருந்தையும் நான் சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஏன் இந்த பிறவி? விருச்சக ராசிக்காரர்களே, இந்த பிறவி ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் யார்? எதையும் தாங்கும் இதயம் கொண்டவர்கள், உங்களுக்கு உண்மையிலே பெஸ்ட் சல்யூட். இந்த பிறவி என்ன தெரியுமா? ஒரு உயிரை மீண்டும் எழுப்பக்கூடிய, ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்னாலும் அதை மீண்டும் எழுப்ப முடியும். ஒருத்தவன் இருளில் போய் விழுந்துட்டான், வெளிச்சமே வரல, அவனை மீண்டும் வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியும். ஒருத்தன் ரொம்ப சோர்ந்து போயிட்டான், வாழ்க்கையுடைய கடைசி ஸ்டேஜுக்கே போனாலும் மீண்டும் அவனை முதல் ஸ்டேஜுக்கு கொண்டு வர முடியும்னா அதற்காக பிறந்தவர்கள் தான் இந்த விருச்சக ராசிக்காரர்கள். ஏதோ ஒரு கலை திறன் உங்களுக்குள்ளே உட்கார்ந்துருக்கும், ஏதோ ஒரு ஞானத்தன்மை உட்கார்ந்துருக்கும். ஞானத்தன்மை, ஞானிகள் சொல்லக்கூடாத, சொல்ல முடியாத வார்த்தைகளை கூட உங்களால் சொல்ல முடியும். ஆனால் அதுக்கு ரொம்ப என்ன சொல்லுவாங்க, பொருள் தேட வேண்டாம், பொருள் ஈஸியாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அதுக்கு ரொம்ப கவிதை நடையெல்லாம் இல்லாமல் எளிமையாக ஒரே ஒரு வார்த்தையில் பேசிட்டு போயிடுவீங்க. அப்போ பல பேரை மீண்டும் எழுப்பக்கூடியவர்கள், அதற்காக பிறந்தவர்கள். இந்த பிறவி சாம்பல், அதான் சொல்லுவாங்க, இந்த என்னது ஒரு பறவை சொல்லுவாங்களே, ஃபீனிக்ஸ் பறவை, அதுபோல் எழும் சக்தியை. இந்த ஃபீனிக்ஸ் பறவை பார்த்திங்கன்னா எத்தனை சிறகுகள் ஒட்டிச்சு கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து போகும் அப்படின்வாங்க. சிறகுகள் முளைக்கப்படும். அப்படி ஒரு இந்த எழுச்சி, ஒரு சக்தி இருக்குயா, இதை காட்டுவதற்காக இந்த பிறவி எடுத்திருக்கீங்க. சிவபெருமான் பார்த்திங்கன்னா நிறைய நேரங்களில் இந்த விருச்சக ராசியோட தொடர்பு கொள்வார். நீங்கள் பல நேரங்களில் ரொம்ப மனசு கடினமாக இருக்கும்போது சிவாலயத்தில் நின்றுட்டுருப்பீங்க, அப்படியே கூலாவீங்க. இந்த பிறவி ரகசியம் உங்களுக்கு நிறைய தெரிய வரும். இன்னும் சொல்லப்போனால் கண்ணிலேருந்து வரக்கூடிய கண்ணீரை கூட சக்தியாக மாற்றக்கூடிய எண்ணம் உங்களுக்கு மட்டும்தான் உண்டு. கண்ணிலேருந்து ஒரு நேரம் அழுகிறோம் அப்படின்னு, அழும்போது ஏன் அழுகிறோம்? இதுக்கு என்ன காரணம்? நாம் என்ன தப்பு பண்ணோம்? சரி, இதை ஏன் இந்த இடத்துல பண்ணணும்? இதை யார் தூண்டுனா? இது இந்த கேள்விக்கெல்லாம் விடை தெரிந்து அந்த கண்ணீருக்கே ஒரு சக்தியை கொடுத்து மீண்டும் அந்த கண்ணீர் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட உண்டு.
இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் விழுந்த இடமே ஒரு நாள் வெற்றி மேடையாக இருக்கும். ஒரு இடத்துல நீங்கள் சறுக்கிட்டீங்க லைஃப்பில், ஏதோ ஒரு வருத்தம் வந்துருச்சு, அதுதான் உங்கள் வாழ்க்கையோடைய ஆரம்பம். புத்தருக்கு போதி மரம், சறுக்கல் ஏற்படக்கூடிய இடம் எல்லாம் விருச்சகத்திற்கு ஏணி மரம். அதுதான் ஏற்றம். வாழ்க்கையில் நிறைய கடினமான சில விஷயங்கள் எல்லாத்தையும் கடினமாகத்தான் உங்களால் கடக்க முடியும். அதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நீங்கள் எப்போ கஷ்டமாக ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணுறீங்களோ உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம். வாழ்க்கை உங்களை ரொம்ப கடினமாக மாற்றும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கான முயற்சி நடத்திக்கிட்டே இருப்பீங்க. அதுதான் உங்களுடைய மனபலம். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அன்பும் ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதே மாதிரி கோபமும் மிகவும் தீவிரமாக இருக்கும். அன்பு எந்த அளவுக்கு இருக்கோ கோபமும் அந்த அளவுக்கு இருக்கும். எந்த அளவுக்கு ஒருத்தவங்க மேலே பாசம் வைக்கிறீங்களோ வெறுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு அந்த அளவுக்கு வெறுப்பும் வந்துடும். இதுதான் விருச்சக ராசி. ஒரு தடவை ஒரு முடிவு செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கு பிறகு உங்களை யாராலையும் தடுக்க முடியாது. அந்த முடிவை நடத்தி தான் தீரணுன்றதில் தெளிவாக இருப்பீங்க. அதை என்றைக்குமே நீங்கள், அதுதான் உங்கள் பலம், அதுதான் உங்களுடைய நல்ல நிலையை உயர்த்தும். இன்னும் ஒரு வார்த்தை சொல்கிறேன், அமைதியாக இருக்கிறதா உங்களுடைய பலம். நிறைய இடத்துல அமைதியாக இருக்கு, நம்ம பேசலையெல்லாம் நினைக்காதீங்க, ஸ்மைல், அது போதும். நம்பிக்கை துரோகம்னு ஒன்று நடக்கும், அது ஆன பிறகு தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கற்றுப்பீங்க. இன்னைய வரைக்கும் விருச்சக ராசி நல்லா இருக்கீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்கன்னா ஒரு நம்பிக்கை துரோகத்தை பார்க்கணும். நீங்கள் பார்த்த பிறகு சார் 1 2ன்றீங்களா, 1 கிடச்சிதுன்னா அதுக்கு பிறகு வாழ்க்கை ஆரம்பிக்குது, 2 கிடச்சிதுன்னா பலமாகுது. ஏன்னா இதுதான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய இடம். உங்களுடைய மன வலி யாராலையும் முழுமையாக புரிந்து கொள்ளவே முடியாது. இதை நல்லா தெரிஞ்சுங்க. இந்த பிறவி எடுத்துட்டோம், எனக்குள்ள ஒரு மனசில் வலி இருக்குது, இதை ஏன் இவங்கெல்லாம் புரிஞ்சிக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. ஒரு காலமும் யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. இதை நீங்கள் என்றைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னிலேருந்து உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஒரு சந்தோஷத்திற்காக வாழக்கூடியவர்கள் அல்ல. வெறும் என் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படி நினைக்கக்கூடியவர்கள் அல்ல. தன்னை ஒரு விஷயத்திற்காக அர்ப்பணிக்கக்கூடியவர்கள். என்றைக்குமே ஒரு விஷயத்துக்காக, நல்ல விஷயத்திற்காக அர்ப்பணிக்கக்கூடியவர்களுக்கு வலி அதிகமாக தான் இருக்கும். அதுதான் விருச்சகம். இப்படிப்பட்ட விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்மையில் நிறைய விசிறிகள் கிடைப்பார்கள், ஃபேன்ஸ் நிறைய பேர் அமைவாங்க, நல்லது நடக்கும். என்ன உறவுகளே, இந்த பிறவி பலன் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒன்றை உங்களோடு உணர்த்துவதற்கும் உங்களோடு கொண்டு வருவதற்கும் முயற்சி செய்கிறது. என்னுடைய வடிவத்திலே இந்த உலகம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டுகிறது. பிரபஞ்சம் ஒரு பெரிய கனெக்ஷன். கவலைப்படாதீங்க, எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பிறவியில் பின்வாங்கக்கூடாது முன்வைத்த காலை. ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் விஷயம், நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் பரவாயில்ல, முன்வைத்த காலை பின்வாங்கக்கூடாது. வச்சிட்டோம், அடுத்த கட்டத்தை ஆண்டவன் பார்த்துப்பான். பல நேரங்களில் நமக்கு ஏற்படுற பெயின் நம்மளை வலிமையாக்குதுங்கிறத மட்டும் நம்புங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், வாழ்க்கையில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதை நினச்சி பாருங்கள். அது மட்டும் நடக்கலைன்னா இன்றைக்கி நாம் இந்த நிலைமையில் நல்லா இருக்க மாட்டோம். ஆனால் 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது? ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம், எதையோ இழந்திருப்போம், யாரையோ இழந்திருப்போம், ரொம்ப சிரமப்பட்டிருப்போம். அதுதான் இன்றைக்கி நம்மளுடைய பலம். அதில் கற்றுக்கிட்ட பாடம் தான் இன்றைக்கி நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கிறோம். இதை இந்த பிரபஞ்சம் உணர்த்துகிறது. கடவுள் போடக்கூடிய, ஆண்டவன் போடக்கூடிய நாடகதாரி ஆண்டவன், அவன் நடிக்க வைக்கிறான், நம்மெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். டைரக்ஷன் ஒன்லி கடவுள், அவன் இயக்குகிறான், நாம் இயங்குகிறோம். இதுக்கு இடையில் நாம் அவசரப்படுறோம். என்ன அவசரப்படுறோம்? நான் இன்றைக்கி நினைக்கிறது நடக்கலை, மற்றவன்லாம் நல்லா இருக்கிறான், நான் நல்லா இல்லை, எல்லாரும் சொல்கிற வார்த்தை.
ஆனால் மற்றவன்லாம் நல்லா இருக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டான்றதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இன்றைக்கி நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், நாளைக்கு நல்லா இருக்க போகிறோங்கிறத யோசிக்கணும். காலம்ங்கிற பள்ளிக்கூடத்தில் நாம் இருக்கிறோம். இந்த பள்ளிக்கூடத்தில் சீக்கிரமாக வெளியில் வர முடியாது. கடைசி வரைக்கும் இந்த பள்ளிக்கூடத்தில் தான் பயணம். எல்லா பள்ளிக்கூடத்திலிருந்து வாழ்க்கையில் வெளியில் வந்துடலாம். 10வது வரைக்கும் ஒரு பள்ளிக்கூடம், 11வது 12வது ஒரு பள்ளிக்கூடம், காலேஜி யூஜி ஒரு பள்ளிக்கூடம், அது கல்லூரி நீங்கள் சொல்கிறீங்க, பிஜி ஒரு கல்லூரி. கல்வி பயிலக்கூடிய இடம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் காலத்தில் பயிலக்கூடிய இடம் ஒன்றே ஒன்று தான். இதான் வாழ்க்கை. டெய்லி ஒன்று படி, டெய்லி ஒன்று கற்றுக்கோ, அவ்வளோதான். டெய்லி காலையில் எழுந்திருக்கிறதே வரோம். இன்றைக்கி ஏதோ கற்றுக்க பிறந்திருக்கேன்டாண்ணா அப்படி நம்ம நினப்போம். இன்றைக்கி ஏதோ கற்றுக்க பிறந்திருக்கிறேன், இன்றைக்கி ஏதோ ஒன்று என்னால் ஒன்று படைக்கப்பட போகுது, இன்றைக்கி ஏதோ ஒன்று உணர போகிறேன், இப்படி நம்ம நினப்போம். இன்னிலேருந்து நாம் எல்லாம் எப்படி நினைக்கிறோம்? ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ளப் போகிறேன், ஏதோ ஒன்றை நான் படைக்கப் போகிறேன், ஏதோ ஒன்றை நான் உணரப் போகிறேன். இது மூணையும் நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் ஆரம்பம், எதையும் தாங்கும் இதயம் நமக்கு இருக்குது. நாம் எல்லாரும் ஒன்றுபடுவது ஒரே ஒரு விஷயத்தில் தான், ஆன்மீகம், பக்தி, இறைவனுடைய எண்ணம். இந்த பிரபஞ்சத்தில் எந்த மனுஷனையும் நம்பாத, கடவுளை நம்பு. நீ எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும், எவ்வளோ வருத்தத்தில் இருந்தாலும், என் தங்கங்களா, என் பிள்ளைகளா, என் செல்லங்களா, நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் ஆண்டவனை நேசிங்க, ஆண்டவனுடைய பாதத்தை பிடிங்க. நீ எந்த ஆண்டவனை வேணாலும் எடுத்துக்கோ, உனக்கு என்ன பிடிக்குதோ உனக்கு பிடிச்ச ஆண்டவன்கிட்ட நீ பேசு. அந்த ஆண்டவன் உன்னை சோதிக்க மாட்டான், கண்டிப்பாக விடை கொடுப்பான். நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு இரண்டு பக்கமும் ஒன்றாக தெரியக்கூடியது. மற்ற எதுவுமே ரெண்டு பக்கமும் ஒன்றா தெரியாது. அதனால் நம்பிக்கையை எல்லா இடத்துலையும் வை. அந்த பிரபஞ்சம், அந்த ஆண்டவன் இந்த வெற்றியை தீர்மானம் பண்ணுவான். இந்த பிறவி எல்லாத்தையும் தாங்கி வலிமை பெற்று அர்த்தமானதாக மாறுமே தவிர இது அர்த்தம் இல்லாததாக போகாது. அர்த்தம் இதா ராஜா. ஆல் த பெஸ்ட். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.